தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. 18 முதல் 45 வயது வரையிலான திடீர் உயிரிழப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமில்லை என்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. கோவிட்-19 தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஒன்றிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடக மாநிலம் ஹாசன், சிக்மகளூரு, சிவமுகா ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களில் மட்டும் 27 பேர் மாரடைப்பால் மரணமடைந்தனர். அடுத்தடுத்து 27 பேர் மாரடைப்பால் உயிரிழந்ததற்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியது காரணமாக இருக்குமோ என மக்களிடையே அச்சமும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருந்தார். கொரோனா தடுப்பூசியால் பக்க விளைவுகள் மிகவும் அரிதாகவே இருக்கும். திடீர் மரணங்களுக்கு வாழ்க்கை முறையும் பிற நோய்களுமே காரணம் என்று அந்த ஆய்வில் தெரியவந்திருப்பதாக ஒன்றிய சுகாதாரத்துறை தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு ஏற்படும் மாரடைப்புக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். தொடர்ந்து இந்த கொரோனா தடுப்பூசி பற்றிய ஒரு சர்ச்சை கருத்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெளிவா கூறுங்க. அதாவது கொரோனாவுக்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக 18க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதினுடைய திடீரென்று உயிரிழப்புகள் நடந்து வந்தது. இது கொரோனா தடுப்பூசி காரணமாக இந்த உயிரிழப்புகள் நடைபெறுவதாக பரவலாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஒன்றிய சுகாதாரத்துறை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அதில் கொரோனா தடுப்பூசி காரணமாக இந்த உயிரிழப்புகள் நடக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஐசிஎம்ஆரும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் நடத்திய ஆய்வில் இந்த முடிவுகள் தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அண்மையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்பி வந்த நிலையில் இந்த விளக்கத்தை தற்போது ஒன்றிய அரசு அளித்திருக்கிறது. அதாவது முறையான ஆய்வுகள் நடத்தப்படாமல் கொரோனா தடுப்பூசி கொண்டு வரப்பட்டதாக தொடர்ந்து புகார்கள் எழுப்பப்பட்டன. இதன் காரணமாகத்தான் இந்த 18க்கும் 45க்கும் இடைப்பட்டவர்களுடைய திடீர் மரணங்கள் ஏற்படுவதாக புகார் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் தான் தற்போது கொரோனா தடுப்பூசி காரணம் அல்ல என்று தெரிய வந்திருப்பதாக தற்போது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு ஆய்வை நடத்தி அதன் மூலமாக 18 வயது முதல் 45 வரையிலான திடீர் உயிரிழப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல என்று கூறியிருக்கிறார்கள் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.